மாமா, உங்களை தான் மாமா. மாமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது, உள்ளதான் வந்தாகணும். மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடை வீதியில அம்போன்னு நின்று இருந்தா, அவளை யதார்த்தமா கடை கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல், நேந்திரங்கா வத்தல், நேந்திரங்கா பழம்னு வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சாதாரண விஷயம். இது உன் தம்பி பார்த்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீ ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி? நான் இப்போ அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா, வேற விஷயம் பேசணும். அதக்கே கூப்பிடலையா? வேற எதுக்குமா கூப்பிட்ட? வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. சின்ன வீடு வச்சுக்கிறதா? நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுற? இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா. இன்னொரு 4 நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும். என் புருஷன் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நீ 1000 சொல்லு, என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளை தான் மாமா. அவ புருஷன் எந்நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால்ல இருக்கிற செலம்ப கழட்டி கொடுக்கலையா? நலாயினிய கற்புக்கரசின்னு சொல்றீங்க. அவ புருஷன் வேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளை கொண்டு போய் விடலையா? நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னே கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா, நடைமுறைக்கு சாத்தியமா என்ன? நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா. எனக்கு டிபி, கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும். எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன். சிச்சி, உனக்கு எந்த குறையும் இல்ல பாக்கியலட்சுமி. டிபி, கேன்சர்னு நீ ஏன் எதுக்கு உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிற? என்ன ராத்திரி ஒண்ணுதான் வாழ்க்கையா? ஒரு பெரிய பகல் இல்ல, அதுல எல்லா சந்தோஷமும் கிடைக்கும். என்ன எந்நேரமும் நான் வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன்னா கிணத்தவள 4 பேர் என்ன தப்பா பேசுவாங்க. தட்ஸ் வே ஐ அம் ஃபீலிங். எந்நேரமும் வீட்லயே சாப்பிடுற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலான்னு ஆசை இருக்குதான் செய்யும். அதுக்காக எந்நேரமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடுதல் எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்கு 2 ஃபேனு? உன்னை விடவா எனக்கு ஃபேன் முக்கியம்? தலகாணி கூட 2 இருக்கு. நம்ம ஜாதகமே சரியில்லை, எல்லாம் 2 இருக்கு. முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு. பாக்கியலட்சுமி, இந்தா இத காலுக்கு வச்சுக்கோ, இத போத்திக்கோ. போத்திக்கோமா. மாமா, ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு தான் டோக்கன் வாங்கணும், பில் கொடுக்கணும். ஆனா இது வீடு மாமா. இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டல் ஆக்கிடாதீங்க ப்ளீஸ். மிஸ்டர் மதனகோபால். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த மகாலிங்கபுரத்துல மரகதாம்பாள் வயசு 55ன்னு ஒரு 50,000 ரூபாய்க்கு லோன் இருக்குதே, அது என்ன கிணத்துல போட்ட கல்ல மாதிரி ஒரு தகவல் இல்லாம இருக்கு? சார், அது நான் வேலைக்கு சேரதுக்கு முன்னாலேயே வாங்கின லோனு. நான் பல தடவை ரிமைண்டர் அனுப்பிச்சிட்டேன், பட் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சார். அது சரியா? நீ ஃபீல்ட் ஆபீசரா இருக்கிற, நீ போய் பார்த்துட்டு வரக்கூடாது? மரகதாம்பாள் வயசு 55. ஆமா சார், பழைய நம்பர் 18. யோ, இங்க புது நம்பர் வந்து 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்ப வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கா ஞாபகம் இருக்கும்? என்னையா யாரை கேட்டாலும் மரகதாம்பாள் வயசு 55 தெரியலங்கிறீங்க. காலையில இருந்து அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு. பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு. அது வேணாம் சார். மரகதாம்பாள் வயசு 55, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவையில்லாததுக்கெல்லாம் யோசனை பண்ணி மண்டைய பாரு. போய் வேலையை பாரு. போய சார், என்ன உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க? பழைய நம்பர் என்ன சொன்னீங்க? 18. என் பின்னாடி வாங்க. பழைய பாத்திரம் புடவே, பழைய பாத்திரம் புடவே. என் பின்னால வா. பழைய பாத்திரம் புடவே, பழைய பேப்பர், பீஸா, சாக்கு பை, பீஸா, சாக்கு பை, பழைய பேப்பர், பீஸா, சாக்கு பை. கொஞ்சம் இருப்பா. என் பின்னால வா.
நீங்களும் அவரும் இங்கேயே இருங்க. நீங்க மட்டும் உள்ள வாங்க. 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 நீங்க உட்காருங்க. பாருங்க, நான் பார்க்க வந்தது மரகத அம்பாள், வயசு 55. அடடடடா, சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே. 2 நிமிஷம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சீக்கிரம் அதை ஏமா நான் எதுக்கு? இருப்பா, உன் சமாச்சாரமும் வருது. இந்தாங்க. நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? நீங்க சொல்ற மரகதாம்பாள் வயசு 55 எங்க பாட்டி தான். அவங்க தான் கடன் வாங்குனது. அதை அவங்களால கட்ட முடியல. சோ நான் தான் கட்டி ஆகணும். நீங்க பேங்க் ஆஃப் மைசூர்ல இருந்து வரீங்கன்னு நான் வழியிலே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 300 ரூபாயை முதல் தவணையா வச்சுக்கோங்க. மாசம் மாசம் என்னால எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டி கூடிய சீக்கிரம் உங்க கடன் அடைச்சிடுறேன். ஓகே, இந்தாங்க. இத பாருங்க, நான் வசூலுக்கு வந்தவன் தான். ஆனா அதுக்காக மனிதாபிமானமே இல்லாதவன் இல்ல. குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியா இருக்குன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் நேரா எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசி 3 மாசமோ அல்லது 6 மாசமோ உங்களுக்கு டைம் வாங்கி கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற பழைய பேப்பர், புடவை, அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு என் ஹார்ட் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே. சார், தற்சமயம் எனக்கு உத்தியோகம் கிடையாது. நீங்க 3 மாசம் 6 மாசம் டைம் வாங்கி கொடுத்தாலும் நான் மறுபடியும் இந்த வேலை தான் செய்யணும். புடிங்க. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அடுத்த வேலை சோறாட்ட கூட இல்லாம எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டியா அவனுக்கு? பாட்டி, வாழ்க்கையில பெரிய சொத்து நம்பிக்கையும் நாணயமும் தான். கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டு வாசப்படியை தேடி வந்திருக்காங்க. நம்ம கௌரவத்தை நாம காப்பாத்திக்க வேண்டாமா? அதை விட சோறா முக்கியம். என்னாச்சு? இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வார்த்தைகளை பேசுறீங்க. எனக்கு பாத்திரம் போனாலும் உனக்கு பணம் கிடைக்குதுல்ல, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்? தப்பு பாட்டி. நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், ஆனா சொல்ல கொட்டினா அள்ள முடியுமா? நம்ம இன்னைக்கு கடனை ஏமாத்திடலாம், ஆனா நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா? இப்ப என்னாச்சு? உங்க புடவை மட்டும் சிகப்பு இல்லைங்க, உங்க சிந்தனை கூட சிகப்பா, ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்தேன். பாட்டி, அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காஃபி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது. போய் மோர் எடுத்துட்டு வாங்க. நீங்க உட்காருங்க. நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க. உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு. நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நோ மிஸ்டர் மதன், இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போகணும்னா 2 குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். 1, அழகு இருக்கணும். அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க. 2வது, அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் டைம் இருக்குது, டைப் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளத்துல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. இந்த அனுபவத்தினால தான் அதை விட்டுட்டு வந்துட்டா. இப்போ அக்கம் பக்கத்துல இருக்கிற சின்ன சிறுசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதை வச்சுதான் குடும்பம் ஓடிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில நான் வேற உங்களுக்கு செலவு வைக்கிறேன். நோ நோ, இட்ஸ் ஓகே. Thank you. ஏன் பானு புரோக்கர்ட்ட சொல்லி வீடு பார்க்க சொன்னியே, அதை விட தம்பி கிட்ட சொன்னா அது வீட்டு பக்கத்திலே வீடு பார்க்கும்ல, நம்ம கொஞ்சம் புரோக்கர் செலவு மிச்சமாகும். ஐயோ, அவருக்கே வீணா சிரமம் கொடுக்குறீங்க. இதுல என்னமா சிரமம் இருக்கு? நம்ம வீட்டு புள்ள மாதிரி. ஏன் தம்பி, குறைச்சலான வாடகையில என் வானுக்கு நீங்களே ஒரு சின்ன வீடா பார்த்து வைங்களேன். சின்ன நாதுதானா 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 தீனா